என்ன இளவு நியூஸுட அது. நானும் திருப்பி திருப்பி படித்து பார்க்குறேன், ஒரு இளவும் புரிய மாட்டேங்குது. அந்த ப்ராடக்டை ஸ்மக்லிங் பண்ணிட்டு வந்தவன் போதையில் இருந்தானா, இல்லை ஸ்மக்லிங் பண்ணிட்டு வந்தவனை பிடிச்சவன் போதையில் இருந்தானா, இல்லை அதை பிடிச்ச நியூஸை அடித்தவன் போதையில் இருந்தானா, இல்லை அந்த அடித்த நியூஸை படிக்கிறவன் போதையில் இருந்தானா, ஒன்றும் புரிய மாட்டேங்குது சார். இந்த ஒரு படம் ஒன்று உண்டு, எந்த படம்னு சரி, அருள்னு நினைக்கிறேன். அதில் இந்த வடிவேல்கிட்ட செங்கல்லில் பெயிண்ட் அடித்து வெள்ளிக்கல்லுன்னு சொல்லி விற்றுட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் அதை வாங்கி உடச்சி பார்த்ததுக்கப்புறம் அது செங்கல் அப்படின்னு தெரியும். இப்போ அதே மாதிரியே ஒரு கான்செப்டை கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. நியாயமாக மாட்டினவன் தான் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருக்கணும். இல்லைன்னா அந்த இயற்கை ஒரு திருப்பூர் பக்கத்தில் ஒருத்தர பிடிச்சிருக்காங்க. பைக்கில் போகிறப்போ ரெகுலராக போலீஸ் செக்கப் போகல, அந்த போலீஸ் செக்கப் போகிறப்போ ஒருத்தர் பிடிச்சிருக்காங்க. அவன் பதட்டமாக இருக்கான். பட்டினேன் ஏன் பதட்டமான அப்படின்னு சொல்லி போலீஸுக்கு டவுட் வந்து உள்ளே கொஞ்சம் நோண்டி பார்த்ததில் அவன் உண்மையை ஓலரை கொட்டிட்டான். சார், ஒரு இதில் வந்து நான் கஞ்சா கடத்திட்டேன் சார், அடிக்கணும்னு ஆசையாக இருந்துச்சு, அதுவும் பயங்கரமான ஒரு இதில் இருந்துச்சு, அதனால் நான் வந்து கஞ்சா கடத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு சார், 33,000 ரூபா பெருமானம் உள்ள கஞ்சா பைக்கில் படுத்து கிடக்கு அப்படின்ட்டான். சரி, ஓகே, போலீஸுக்கும் வந்து குஷி ஆயிடுச்சு, பரவாயில்ல நம்மளும் கேஸு பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து கடைசியில் எவன்டா விற்றான் அப்படின்னு போய் கேட்டான். அங்கே அவன் 2 பேரை கை காமிச்சுட்டு அவனை பிடிச்சிட்டான். அவனுக்கு கேட்டான், ஆமாப்பா விற்றேன். அதுக்கப்புறம் போலீஸை தனியாக கூட்டு சொல்லிவிட்டான் போல, சார் நான் கஞ்சான்னு சொல்லி விற்றது உண்மை, அவன் அதை கஞ்சான்னு நினச்சி வாங்கினது உண்மை, ஒருவேளை அதை கஞ்சான்னு நினச்சி அதை அடித்து அவன் போதையாயிருந்தான் அதுவும் உண்மை, ஆனால் அது கஞ்சா கிடையாது. என்னடா சொல்கிற அப்படின்னா, சார் அது மாட்டுச்சாணம், அதைத்தான் நான் இந்த இவங்கள்ட்ட சொல்லி மாற்றி விற்றுட்டேன், அவங்களும் நம்பி வாங்கிட்டாங்க. இது முதல் டைம் இந்த மாதிரி வாங்குறானா இல்லை இது வந்து ரெகுலர் கஸ்டமரானு நமக்கு தெரியல, சொல்ல முடியாது. இயற்கை உரத்தில் எனர்ஜிகள் ஏகப்பட்டது இருக்கும், இழுத்தா வேறு உலகத்துக்கு கொண்டு யாருக்குப்பா தெரியும். இப்போ இந்த இது ஒயிட்னர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து மோந்து பார்க்குறோம், கர்ச்சீப்பில் மோந்து பார்க்குறோம், போதை வந்து எவனுக்கு தெரியும், அனுபவிச்சனுக்கு மட்டும்தானே தெரியும். ஒருவேளை ஏதாவது காஸ்ட்லி மாடாக இருக்குமோ, அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கலாம் இல்லையா, அந்த மாட்டுக்கு திடீர்னு நேச்சுரலாகவே அந்த பவர் இருந்திருக்கலாம், உள்ளுக்குள்ளே ப்ராசஸ் ஆகி வெளியில் ஃபுல்லாக அது வந்து விழுகும்போது நம்மளை எங்கேயோ கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு நினப்பும் இருக்கலாம். ஆனால் இப்போ என்ன மேட்ருனா, அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அந்த 4 பேரையும், அந்த வாங்கின 4 பேர், விற்ற 2 பேர், மொத்தமாக 6 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் என்னன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அந்த நியூஸு தான் அல்டிமேட் நியூஸு. மாட்டு சாணம் என்று நினைத்து, அதாவது சொல்லி கஞ்சா போல் விற்ற கஞ்சா வியாபாரிகள் கைது, வாங்கியவர்களும் கைது. நியாயமாக மாட்டு சாணத்தை வாங்கினது ஒன்று இல்லை, ஏதாச்சும் 2 ஒன்று ஏமாத்துறதுக்கு அவன் மேலே கேஸு போடணும், இல்லை இவன் இந்த மாதிரி ஏமாந்துருக்கா திருட்டு படைப்போ என்ன கஞ்சா விற்கலைன்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, இல்லை மாட்டு சாணத்தை கஞ்சான்னு சொல்லி விற்றான்னு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்களா, என்ன ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது சார். அந்த கேஸை படிக்கிறப்போ ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்கிட்டு, அவளே பாவம் மாட்டு சாணத்தை போயிட்டு சாணியை போயிட்டு 33,000 கொடுத்து வாங்கியிருக்கான், ஒரு கோவலை சாணியை, அவளை போய் அரெஸ்ட் பண்ணியிருக்கீங்க. ஆனால் எவ்வளோ இதுவை ஏமாற்றிருக்காங்க பாருங்களேன். இது வந்து எப்படி இதெல்லாம் போய் விழுகிறாங்க சார், நமக்கு எவனும் இப்படி ஒருத்தர் சிக்க மாட்டேங்கிறானப்பா. ஆனால் போலீஸில் போய் நின்றுட்டு தைரியமாக அந்த வடிவேல் சொல்லுவாப்புல, நான் ரேப் பண்ணிட்டேன், என்னை கல்யாணம் பண்ணி வை, 1 ரூபா கொடுத்து பேசுகிறேன், ஏன்டா ஒரு கஞ்சாவை உருப்படியாக வாங்க தெரில, நீ எல்லாம் என்னடா போதைக்கு, உனக்கெல்லாம் எதுக்குடா போதை கேட்பாங்களா மாட்டாங்களா. பட் ஆனால் இந்த நியூஸ் உண்மையிலேயே ரொம்ப வேதனையில் இருந்தேன். நான் ஒரு வேறு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் ஆனால் இந்த நியூஸ் உண்மையிலே நம்மளை ரொம்ப ரிலாக்ஸ் ஆகி நியூட்ரலுக்கு கொண்டு வந்து விட்டுருச்சுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அது சில பேர் இந்த தண்ணியை குடிச்சிட்டு ஆடுவாங்கல்ல, அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்காங்க. எதை கொடுத்தாலும் போதை, எது சாப்பிட்டாலும் போதை. கொட்டைப்பாக்க வந்து இந்தோனேஷியாவிலேருந்து எடுத்துகிட்டு வந்த போதை பொருள்னு சொன்னால் கூட போட்டுக்கிட்டு ஐயோ